அந்த காலம் போல இந்த காலம் இல்லைங்க நிறைய பேர் பேசிக்கிறாங்க, நானும் கேள்விப்பட்டேன். அது மெய்தான். ஆனா டான்ஸ் விஷயத்துல மட்டும் அந்த காலத்துல விட இந்த காலம் தான் ரொம்ப நல்லா இருக்கு. அது இப்படி கேட்டாக்கா, அந்த காலத்திலே மென் அவ்வளோ என்கரேஜ் பண்ணல, ஹஸ்பண்ட் அவ்வளோ என்கரேஜ் பண்ணல, பப்பா அவ்வளோ என்கரேஜ் பண்ணல, பாட்டி அவ்வளோ, தாத்தா அவ்வளோ என்கரேஜ் பண்ணல. இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி பார்த்தாக்கா அந்த காலத்தை விட இந்த காலம் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ அதில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த நடக்கிற ஒரு நான் இன்டர்வியூ பார்த்தேங்க. அந்த இன்டர்வியூலே ஒரு ஆக்ட்ரஸ், அந்த மாதிரி ஆக்ட்ரஸ் தான் இருக்கு. நானும் ஒன்று 2 படத்தில் பார்த்துருக்கிறேன். அவங்க ஒரு இன்டர்வியூவில் என்ன சொன்னாங்க, நாங்கள் சினிமாலே ஜாயின் ஆனேன். ஃபஸ்ட் நிறையா நல்லதாக ஆக்டிங் எல்லாம் நல்லா நல்லா கேரக்டர்ஸ் தான் வந்துருக்குது. அப்புறமா என்னை காமெடியாக பண்ணிட்டாங்க. நான் அதை விட்டுட்டு அப்புறமா ஆக்சுவலி டான்ஸர் இருந்தேம்மா. ஸோ நான் திரும்பி டான்சர்ஸ் ஆகிட்டேன். நான் ஒரு இன்ஸ்டியூட் வச்சு அதில் நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்லா என்கரேஜ்மெண்ட் நல்லா இருக்கான்னு சொன்னாக்க நான் கூட சந்தோஷப்பட்டேன். அப்புறமா அவங்க இந்த ஆங்கர் வந்து கேட்டார், எங்கே ப்ரோக்ராம் கொடுத்தீங்க, எத்தனை ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னாக்கா, கல்யாணத்துக்கு முன்னாலே நிறைய கொடுத்தேங்க, அப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு ப்ரோக்ராம் கூட நான் கொடுக்கல, நான் கற்றுக் கொடுத்துன்னு இருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கு அவர் கேட்டார், அது என்னது, அது எப்படி அண்ணாக்கா, இல்லை எங்கள் ஹஸ்பண்டுக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு இஷ்டம் இல்லை நான் இப்போ ஸ்டேஜ் மேலே பர்ஃபார்ம் பண்ணுறது, அதுக்காக நான் விட்டுட்டேன். அவங்களுக்கு பசங்க கூட இல்லையா. ஸோ அவருக்கு என்னென்ன ரொம்ப இஷ்டம், அதுக்காக நான் விட்டுட்டேன். இது பாருங்க எப்படி இருக்க. ஆனால் இப்போது நீயே ப்ரோக்ராம் பண்ணாதே நீ கற்றுக் கொடுத்துன்னு இருக்கிறான்னாக்கா, நாளைக்கு அந்த பசங்க என்ன, நாங்களும் கற்றுக்கணும் பிற்பாடு எங்களுக்கு ஹஸ்பண்ட் நாளைக்கு வேண்டான்னுட்டாக்கா நாங்கள் நிறுத்தினோம், இது போய் நான் ஏன் கற்றுக்கணுன்னுட்டு அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு இது வரும்ல வரல. ஸோ இவங்க சொல்கிறது அவ்வளோ வேதனையாக கூட சொல்லலை. ஆனால் நான் கற்றுக்கிறப்போ நிறைய பசங்க, நிறைய அக்காவுங்க, நாங்கெல்லாம் சின்ன சின்ன பசங்க, நாங்கள் அப்போ பேசிக்ஸ் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் கற்றுக்கிட்டு இருந்தோம். பெரிய பெரிய அக்காவுங்க அந்த தாவணி அதெல்லாம் போட்டுன்னு வந்துட்டு கற்றுக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க டான்ஸு. என்ன நம்ம மயில் வந்து ஆடுதான் அன்னப்படி இருந்துச்சு. ஆனால் அவங்க பெரிய பெரிய ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபார்மேஷனில் அங்கேருந்து இப்படி ஓடுறது, இங்கேருந்து அப்படி ஓடுறது, அதெல்லாம் பார்த்தாக்கா அவ்வளோ அழகாக அவ்வளோ அருமையாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த ப்ரோக்ராம் அவங்க சில பேர் அந்த டைமில் அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க ஒரு பெரிய ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்கு கற்றுக்கிட்டு தான் வரணும், அவ்வளோதான் சொல்லிட்டாங்களே. ஸோ அதை அவங்க வேதனையாக சொல்கிறாங்க, சந்தோஷமாக என்ன சொல்லலை. ஸோ அப்புறமா அதுக்கப்புறமா நான் நினச்சேன், இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டான்ஸ் அப்போ அவ்வளோ ஈஸியாக வராதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவ்வளோ டான்ஸ் வராது, இவ்வளோ மயிலாட்டம் ஆடுற இப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் டான்ஸ் விட்டுட்டு கல்யாணம் ஆன பிற்பாடு எல்லாம் விட்டுட்டு ஒரு சில பேர் சொல்லிக்க கூட மாட்டாங்க நான் டான்ஸர்ன்னுட்டு. ஸோ அப்படி நான் அந்த ஆக்சுவலி தெலுங்குல பார்த்தாக்கா நிறையா அந்த டைம்ல நான் சொல்லிக்கிட்டு இருந்தது இல்லைங்க, யார் ஹஸ்பண்டு ஒய்ஃப். ஈவன் இன்டர்வியூவில் கூட யாராவது ஒரு ஆக்டர் அவங்க ஒய்ஃப் டான்ஸர்ன்றது சொல்ல மாட்டார், மிச்ச விஷயங்கள்லாம் பேசுறாரு அப்படி தெலுங்குல. ஸோ ஆனால் தமிழ்நாடு காரங்க சில பேர் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனவங்க, அவங்க ஒரு வாட்டி ஒரு 2 ஹிந்தி ஒரு தமிழ்கார் வந்து என்னை கேட்டாங்க, சார் எப்படி டான்ஸ் கற்றுக்கணும் எங்கள் பசங்களுக்கு வந்துட்டு. அப்புறமா நான் என்ன கேட்கலையே, அவர் தமிழ்கார் சொன்னார், எங்கள் ஒய்ஃப் கூட டான்ஸருங்கன்னுட்டு. இப்போ என்ன பண்ணுறது, இப்போ லெக்சரர் பண்ணுது. அது என்னது டான்ஸ் விட்டு இல்லையானாக்கா, இல்லை டான்ஸ் பண்ணல, ஆனால் அவங்களுக்கு விரும்பி ஐ மீன் இஷ்டம் இருக்கா பண்ணணுன்னுட்டு முடியலைங்க, ஆனால் என் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்னு வந்திருக்கிறோம். அதனாக்க சரின்னு பேசுகிறேன். அப்புறமா அவர் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன், என் ஒய்ஃப் டான்ஸருன்னு தான் சொன்னார். ஸோ அப்புறமா சில நாள் ஆன பிற்பாடு ஒய்ஃப் மீட் பண்ணப்போ அவங்க நான் சொன்னேன், நீங்கள் டான்ஸ் கற்றுக்கின்னு இருக்கிறீங்கன்னு சொன்னார். உங்கள் ஹஸ்பண்டு எவ்வளோ கற்றுக்கினீங்க, எதுக்கு விட்டுட்டீங்க, இப்போ கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னாக்கா, ஐயோ இல்லைங்க நான் ஒரு 3 months 4 months தான் கற்றுக்கிறேன். இல்லையே அவருக்கு டான்ஸர்ன்னு சொன்னார், அவருக்கு இஷ்டம் அப்படி டான்ஸர்ன்னு சொல்லிக்கிறேன், டான்ஸர் ஆகணும்னுட்டு. அவர் அட்லீஸ்ட் எனக்கு கூட நிறைய சொன்னார், நீ எப்படி படிச்சுட்டு இருக்கிற, நீ ஜாபும் பண்ணுற, நீ டான்ஸ் பண்ணுன்னு சொன்னார். நான் எங்கள் பசங்க பெரியஸ் ஆகிட்டாங்களா, என்ன டான்ஸ் பண்ணுறதுன்னுட்டு நான் காலேஜில் ஜாயின் ஆகிட்டேன். ஆனால் எங்கள் பொண்ணு கற்றுக்கின்னு இருக்கிறவங்ககிட்ட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒய்ஃப் டான்ஸர் இல்லாதையே அவர் சொல்லிட்டாரு, அந்த தமிழ்காருக்கு அவ்வளோ அவர் பெருமை டான்ஸர்னு.
ஸோ இப்போ இப்போ அப்படி இல்லைங்க. இப்போ எல்லாருமே நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்ன்றது இல்லை, எல்லாருமே டான்ஸ் வேணும்னு சொல்றாங்க. அது எது சொல்றாங்கன்றது அது அது மேபி ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கும். அதாவது அது ஒரு ஐ மீன் ஒரு வேணும்னுட்டு ஒரு டிசைர் இருக்கும். ஸோ இப்படி பல விதமாக இருக்கும். ஆனால் அவங்க இப்போ மாத்திரம் ரொம்ப என்கரேஜ்மெண்ட். ஏன் ஸ்டூடெண்ட்ஸே கற்றுக்கிட்டு முடிச்சுட்டு அவங்க கூட ஸோ அப்புறமா வந்து ஜாயின் ஆனாங்க. என்னன்னாக்கா எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், நீ டான்ஸ் விட முடியாது, நீ போய் கற்றுக்கோ. அது என்னது, நீயே சொல்லலாம்ல கல்யாணம் ஆகி போச்சு எனக்கு விட்டுருந்தோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னு. இல்லை, நான் அப்படி சொன்னாங்க, அப்படி இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அப்போ நடந்துருந்துச்சு, அப்பெல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாரு. அவர் உங்ககிட்ட பேச சொல்கிறாரு ஃபோன் பண்ணிட்டு. அப்போ ஃபோன் பண்ணி அந்த ஒரு சிங்கப்பூர்லேயோ அமெரிக்காவிலோ எங்கே இருந்தாக்கா கூட பேச வச்சு, சார் ஜாயின் பண்ணிக்கோங்க, பண்ணுன்னு பிற்பாடு நீ போறியா இல்லையா, கரெக்டாக வருதா இல்லையா, கற்றுக்கிட்டு இருக்கிறதா இல்லையான்னு கூட கேட்பாங்க. சரி, அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் நிறுத்திட்டா போதும்னு பேசின ஒரு ஆள்காரங்க இப்போ ஒரு என்கரேஜ் பண்ணுறாங்க பாருங்க. அப்புறம் ஸோ இதுக்காக நான் என்ன இப்போ இப்படி ஒரு இது வருதுன்னுட்டு நான் நினைக்கிறேன். அந்த நிலைமை பார்த்தாக்கா எனக்கு ரொம்ப துக்கம். இவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்படி அவங்களுக்கு மனசு வரும். விருப்பம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு அவ்வளோ டிசைன் இது கூட விட்டுட்டாங்கன்னாக்கா அவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆனாங்க லைஃப்ல. ஸோ அந்த காம்ப்ரமைஸ் ஆகிறது இப்போ டான்சர்ஸுங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்டுங்க. அவங்க வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, அவங்க பர்சனல்ஸ் மேட்டர்ஸ் அசல் சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆயிப்போச்சு விட்டுடு அன்னிட்டு இருப்பாங்க. தவிர ஒருத்தருக்கு சொல்லிக்கணும், அவங்களுக்கு என்னன்னா எதுக்கு சொல்லிக்கணும் அன்னிட்டு ஒரு இருக்கும். இப்போ இப்படியாப்பட்ட துக்கம் கூட அவங்க யாருக்குமே சொல்லிக்க மாட்டாங்க, யாருக்குமே தெரிய விட மாட்டாங்க. ஸோ அவங்க மனசுலேயே அவங்க ஃபீல் ஆகுறாங்க. ஆனாலும் தே காம்ப்ரமைஸ். அப்படி இருந்துச்சு, அப்படி ஒரு நேரத்திலிருந்து இப்போ இப்படி மாறிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. நீங்கள் கூட நான் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆல்ரெடி யாராவது கற்றுக்கிட்டு இருந்தார், கற்றுக்கிட்டு நிறுத்திட்டு இப்போ பசங்களை எல்லாம் பெரியவங்க ஆயிட்டாக்கா, ஒரு உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாயிட்டாக்கா, நீங்கள் ஆரம்பிங்கன்னு எப்படி சொல்லிவிடுவீங்க அவ்வளோ ஈஸியானாக்கா? நான் அப்படி சொல்லலை, உங்களுக்கு கஷ்டம் தான் இப்போ கற்றுக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு ஈச்சல் போலே, ஒரு டிரைவிங் போலே, இதெல்லாம் ஒரு வாட்டி கற்றுக்கிட்டு பிற்பாடு விடாதுங்க, அது மனசில் இருக்கும், செட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணால் தான் டான்ஸ் வரும். அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் உங்களே விடாது. ஸோ உங்கள் மனசுலே நீங்கள் ஒரு வாட்டி ஒரு ராத்திரியில் யாராவது வேலை பண்ணுறப்போ, அதாவது எங்காவது ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் ஒன்று ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு டான்ஸ் கிளாஸ் எப்படி ஆச்சு, செகண்ட் கிளாஸில் என்ன கற்றுக்கினேன், தேர்ட் கிளாஸில் என்ன கற்றுக்கினேன், அப்புறமா வந்து ஃபஸ்ட் மந்த் என்ன கற்றுக்கினேன், செகண்ட் மந்த் என்ன கற்றுக்கினேன், தேர்ட் மந்த் என்ன கலெக்ட் பண்ணுங்கள். எல்லாம் வரணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்புறமா ஃபஸ்ட் ஐட்டம் நான் என்ன கற்றுக்கினேன், செகண்ட் ஐட்டம் நான் என்ன கற்றுக்கினேன், இந்த ஐட்டமை பற்றி யார் என்ன சொல்கிறாங்க, நான் பண்ணப்போ யார் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் ரீகலெக்ட் பண்ண பிற்பாடு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்த பிற்பாடு நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டு கூட உங்க ஓவர் ஆடணும்னு நான் சொல்லலை. ஸோ ஒன்றா ஸ்டெப்பாக எடுங்க. ஒரு கொஞ்சம் தூரம் நடங்க, அப்புறமா ஓடுங்க, அப்புறமா குதிங்க, இப்படியெல்லாம் செய்து பிற்பாடு ஒன்றொன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு குரு கூட தேவையில்லைங்க. இல்லா கட்டுங்க யாரும் சில இடத்துல உங்களுக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க. ஆனாலும் யூ ரீகலெக்ட் யுவர் செல்ஃப். அப்படியே உங்களுக்கு பசங்களுக்கு கூட நீங்கள் எங்காவது ஜாயின் பண்ணாக்கா நீங்கள் கூட போய் பார்த்துட்டே இருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ரீகலெக்ட் ஆகும். அப்போ நீங்கள் ஜாயின் ஆகுங்க. அப்படி செஞ்சால் எனக்கு தெரிஞ்சவங்க ஹஸ்பண்ட் கூட ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா அவங்க கூட நினச்சிட்டு இருப்பாரு, அப்போ நான் வேண்டான்னுட்டேன், இப்போ நான் கற்றுக்கோன்னு சொன்னாக்கா அது என்ன நினைக்குமோன்னுட்டு. அப்படி கூட மனசில் சில பேர் ஹஸ்பண்ட் ஒரு காரிங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அதாவது நீங்கள் மாமா அவங்க யாராவது இருந்தாக்கா நீங்கள் அவங்க அப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன், நான் ஸ்டார்ட் பண்ணுறதுனாக்கா அவங்க அப்படி சந்தோஷப்படுவாங்க, நீங்கள் பாருங்கள் வேணுமாண்ணா. ஸோ அப்புறமா அது வந்து அப்புறமா பசங்களை கேளுங்க, நீங்கள் என்ன கற்றுக்கினேன், ஏது கற்றுக்கினேன், எனக்கு கொஞ்சம் காமி. ஸோ அப்படி சொன்னாக்கா கூட உங்களுக்கு அதை ரீகலெக்ட் ஆகும். கற்றுக்காத இருக்கிறவங்க கூட இஷ்டம் இருந்து கூட கற்றுக்காது. நிறைய பேர் எனக்கு அந்த டான்ஸ் ட்ரெஸ் காமிக்கிறாங்கங்க பேரண்ட்ஸ். அது என்னங்க நீங்கள் டான்ஸர் ஐயோ நான் டான்ஸருங்க, நான் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, இது என் ஃபஸ்ட்டு ட்ரெஸ், அதுக்கு தான் காமிச்சு என் ஃபஸ்ட்டு சலங்கை இதுதான். அப்போது எதுக்கு விட்டுட்டுங்கன்னாக்கா இதாகி போச்சுங்க, சரி அப்படி சொல்லிட்டு அப்படி ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ டிசைர் இருந்து கூட விட்டாங்க பாருங்க. இப்போ சந்தோஷப்படுறாங்க அவங்க பசங்க கற்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்னுட்டு. ஸோ அப்படியேப்பட்டவங்க நான் அவங்களுக்கு சொன்னேன், நீங்கள் என்ன பரவாயில்ல, நீங்கள் கூட ஜாயின் ஆகிட்டுங்க அப்படி சொன்னாக்க அப்படி ஜாயின் ஆனாங்க. ஏன்னா இப்போது
எல்லாரும் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு கூட நான் சொல்லலை. இப்போ 2வது வாட்டி ஆரம்பித்தவங்க. ஆனால் அவங்களுக்கு மனசில் இருக்கிறது ஒரு ஆசை தீரும்ல. ஸோ அதுக்காக நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஹெல்த் வைஸ் விடுது ரொம்ப நல்லது. நீங்கள் அந்த என்கரேஜ்மெண்ட்டு உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் அப்போ அந்த காலத்திலே அப்பா ஒத்துக்க மாட்டார், பெரிய அண்ணா ஒத்துக்க மாட்டார், மாமா ஒத்துக்க மாட்டாரு. இப்படி ஒரு இது இருந்துச்சு. இப்போ அது இல்லை. இப்போ உங்க ஹஸ்பண்ட் கூட உங்க பசங்க கூட சொல்லுவாங்க, அம்மா கத்துக்கோ வந்துட்டு நீங்க சார் ஒரு வீட்டு சொல்லாங்க. ஸோ அப்படியாப்பட்ட என்கரேஜ்மெண்ட் இருக்கு. அதுக்காக நீங்க கூட கன்சிடர் பண்ணுங்க. அப்புறமா அந்த காலம் இந்த காலத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு மாறிச்சோ என்ன ஆச்சோ எனக்கு தெரிஞ்ச வேண்டி டான்ஸ் விஷயத்துல மட்டும் ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச்.